குட் சாம்பியன் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கிப்ஸ் எனர்ஜி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா ஜி நோட்டேட் பண்ணுவாங்க. ஜி ஈக்குவல் டு ஹெச் மைனஸ் டிஎஸ். ஹெச்ன்றது ஹீட் கண்டென்ட், அதில் டிஎஸ் கழிச்சிங்கன்னா வந்து அதான் கிப்ஸ் எனர்ஜி ஃபங்க்ஷன். ஈக்குவலிபிரியம் கண்டிஷன் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெச்னா யூ பிளஸ் பிவி மைனஸ் டிஎஸ் அப்படின்னு சொல்லலாம். எல்மோட்ஸ் எனர்ஜி ஃபங்க்ஷன் வந்து எஃப்னு நோட்டேட் பண்ணுவாங்க. எஃப் ஈக்குவல் டு யூ மைனஸ் டிஎஸ். என்தால்பி வந்து ஹெச் ஈக்குவல் டு யூ பிளஸ் பிவின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லா படி கியூ ஈக்குவல் டு டியூ பிளஸ் பிடிவி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த கியூக்கு வந்து டிடிஎஸ் போட்டோம்னா நமக்கு ஒரு டிடிஎஸ் ரிலேஷன் கிடையாது. டிடிஎஸ் ஈக்குவல் டு டியூ பிளஸ் பிடிவி. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஹெச் ஈக்குவல் டு யூ பிளஸ் பிவியும் அதை எடுத்துட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா டிடிஎஸ் ஈக்குவல் டு டிஹெச் மைனஸ் பிடிபி கிடைக்கும். மைனஸ் பிடிபின்றது ஒரு ஃப்ளோ ஒர்க்கு, பிடிவின்றது நான் ஃப்ளோ ஒர்க்குன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கே மைனஸ் பிடிபி சேர்த்து தான் வந்து அது ஃப்ளோ ஒர்க்கு, அதனால் வந்து அது மைனஸோடு தெரிஞ்சுக்கலாம். அடுத்த டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பி பிளஸ் எஃப் ஈக்குவல் டு சி பிளஸ் 2. இது வந்து ரெண்டு நான் காம்போனன்ட் வேரியபிள் டிபெண்ட் இருந்தால் இந்த ஃபார்முலா இது யூஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒன்றே ஒன்று யூஸ் பண்ணாங்கன்னா பி பிளஸ் எஃப் ஈக்குவல் டு சி பிளஸ் 1ன்னு கூட இது மாடிஃபைடு கிப்ஸ் ஃபேஸ் ரூல் அப்படி சொல்லுவாங்க. டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் கிப்ஸ் ஃபேஸ் ரூல் அப்படி சொல்லுவாங்க. இப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து எப்படி சொல்லுவாங்க, டோ ஹெச் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் சொல்லுவாங்க. இல்லாட்டி டிடிஎஸ் டிஹெச் ஈக்குவல் டு டிடிஎஸ் அப்படி அட் டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். சிவி வந்து பார்த்தீங்கன்னா டோ யூ பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம், இல்லாட்டி தட் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு டி டோ எஸ் பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் வால்யூம் சொல்லலாம். டிஹெச்சோட டெரிவேஷன் கண்டுபிடிக்கும் போது டிஹெச் ஈக்குவல் டு சிவி டிடி பிளஸ் ஓப்பன் த ப்ராக்கெட் வி மைனஸ் டி டைம்ஸ் ஆஃப் டோ யூ பை டோ பி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் இன்ட்டு டிபின்னு தெரிஞ்சிக்கலாம். சிபி மைனஸ் சிவி டெரைவ் பண்ணும்போது டிவி பீட்டா ஸ்கொயர் பை கேடின்னு எடுத்துக்கலாம். இந்த பீட்டான்றது ஐசோபாரிக் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட்டு. இப்போ எக்ஸ்பான்ஷனாலே டோ வி பை வி வரணும். இங்கே டெம்பரேச்சர் பாரிக்னால வந்து டெம்பரேச்சர் உள்ள வருவான், ப்ரெஷர் வெளியே வருவான், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட் தெரிஞ்சிக்கலாம். ஸோ நம்ம டோ வி பை டோ டி கண்டுபிடிச்சோம் அப்படின்னா டோ வி பை டோ டி கண்டுபிடிச்சோன்னா இட் இஸ் ஈக்குவல் டு ஆர் பை பி வரும். ஆர் பை பி சப்ஸ்டிட் பண்ணால் ஆர் பை பி அந்த இன்ட்டு வி இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஆர் பை விபினா மைனஸ் 1 பை டி. இது வந்து நார்மலாக ஐடியல் கேஸ்க்கு நமக்கு கிடைக்கும். இப்போ ஐசோதெர்மல் தெர்மல் எக்ஸ்பான்ஷன் கோஎஃபிஷியன்ட் மாதிரி இது கேடி ஒரு வேல்யூ இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை வி டோ வி பை டோ டி அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படி சொல்லலாம். இங்கே வந்து என்னென்னா டெம்பரேச்சர் சேஞ்சுனா வந்து வெளியிலையும் டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இட் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அப்படின்னு இருக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அது இல்லாமல் வேறு என்ன தெரிஞ்சுக்கலாம்னா இது வந்து ப்ரெஷர் வந்து வேரியானா டெம்பரேச்சர், இது டெம்பரேச்சர் வேரியானா இது என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்து நமக்கு என்னென்னா டெம்பரேச்சரை கான்ஸ்டண்ட்டாக வச்சுட்டு ப்ரெஷரை வேரி பண்ணுறாங்க. இது நார்மலாக கம்ப்ரசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்ம கம்ப்ரசிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ரசிபிலிட்டி இஸ் த சேஞ்ச் இன் வால்யூம் டு ஒரிஜினல் வால்யூம் வித் ரெஸ்பெக்ட் டு சேஞ்ச் இன் ப்ரெஷர் சொல்லுவாங்க. பல்க் மாடல்ஸ் ஆஃப் வெலாசிட்டி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இட் இஸ் த இன்வர்ஸ் ஆஃப் கம்ப்ரசிபிலிட்டி 1 பை இது அப்படியே தலைகளை திருப்பி போடணும். ஸோ சேஞ்ச் இன் ப்ரெஷர் வித் ரெஸ்பெக்ட் டு பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வால்யூம். பர்சன்டேஜ் டிவி பை பினா இட் இஸ் பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் வால்யூம் அப்படி சொல்லலாம். இது சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ரசிபிலிட்டிக்கு வந்து 1 பை பி கிடைக்கும். பல்க் மாடல்ஸ்க்கு வந்து வெறும் பி கிடைக்கும். இதே வந்து ஐசோதெர்மல் இது வந்து ஐசென்ட்ராபிக் கம்ப்ரசிபிலிட்டி. இது ஐசோதெர்மல் கம்ப்ரசிபிலிட்டின்னு வச்சுக்கலாம். ஐசோன் கம்ப்ரசிபிலிட்டி வந்து 1 பை பி. ஐசென்ட்ராபிக் கம்ப்ரசிபிலிட்டி டெரைவ் பண்ணோன்னா இஸ் 1 பை காமா டைம்ஸ் ஆஃப் பி வரும். ஸோ இதெல்லாம் சம் ஆஃப் த பேசிக் தெர்மோடைனமிக் ரிலேஷன் நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. திரும்ப யூஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாமே தெளிவாக தெரியும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.